வணக்கம். நான் வியா டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி, அதாவது என்னோடய குழந்தை ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவாக இருக்குது. நல்லா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே எனக்கு குழந்தைக்கு ரொம்ப ஆர்வமாகவும் அதில் எப்பயுமே ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அகடமிக்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது, படிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என் குழந்தையால் ஷைன் பண்ண முடியலை. அதே நேரத்தில் ஒரு பேசிக் லெவல் கூட என் குழந்தையால் பாஸ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள நான் எப்படி நான் ஸ்போர்ட்ஸ் மாதிரியே எப்படி ஒரு அகடமிக்ஸ்லேயும் அவங்கள மார்க் வாங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த குழந்தை இன்பில்டாகவே, அதாவது சின்ன வயசுல இருந்தே ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாகவே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்ற பாடியில் ரெஸ்ட் அப்படின்ற ஒன்றே இருந்திருக்காது. அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. டெய்லி வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், இந்த மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவுமே அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனா பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நார்மலாக ஸ்போர்ட்ஸில் இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அமைதியான ரூம் செட் பண்ணி கொடுக்கலாம். வீட்டிலேயே அமைதியான இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக இருக்கிற குழந்தைகளை நீங்கள் இப்போ ஒரு ஸ்டடி ரூம் செட் பண்ணலாம். ஆனால் இந்த குழந்தைங்க, அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சியரப், அதாவது சத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அவங்களோட பிரெயினே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டடி ரூம் அப்படின்ற ஒன்று நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் செட் பண்ணவே கூடாது. உங்கள் வீட்லேயே ஹால் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும். அப்படி தானே, கொஞ்சம் சத்தமாக நிறைய பேர் வர்றது போகிறது, இல்லை நீங்களே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாலில் தான் எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற குழந்தைய ஹாலில் உட்கார வச்சு படிக்க சொல்லுங்கள். இந்த இடத்துல உட்கார வச்சு அப்படின்னு சொல்லும் போது அகெயின் இந்த ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்றது நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கோ இல்லை நோட்டோ நீங்கள் கொடுக்குறத அவங்கள நடந்துக்கிட்டே படிக்க சொல்லுங்கள். அதாவது அவங்களுடைய பாடி மூமெண்ட்டில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க பிரெயினும் ஒரு பிரைட்டாக இருக்கும், அதாவது பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும். இது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைய நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து படி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பிரெயின் அவங்களுக்கு என்ன சிக்னல் கொடுத்துரும் அப்படின்னா, நீ ரெஸ்ட்டில் இருக்க அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தூக்கம் வரும். உங்களுடைய ஃபோர்ஸ்னால் தூங்காமல் இருந்தால் கூட அவங்க ஜஸ்ட் ரீடு தான், லிப்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணுமே, உங்களுக்கு பயந்துக்கிட்டு ரீட் பண்ணுமே தவிர அவங்க பிரெயின் ஆல்ரெடி ரெஸ்ட் மோடுக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய ஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த ஃபிசிக்கல் இந்த சென்ஸ் நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே ஓடுங்கன்னு நான் சொல்ல வரலை. என்ன சொல்கிறேன்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து அவங்க படிக்க வேணாம். தென் அவங்களுக்கு ஸ்டடி ரூம்னு தனியாக நீங்கள் ஒரு செப்பரேட் ஒரு அமைதியான இடத்த நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. உங்கள் வீட்லேயே எது நாய்ஸ் அதிகமாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 பேர் தான் இருக்கோம், அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, நான் கிச்சனில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இருப்பேன். அப்போ என் குழந்தை திருப்பி எங்கள் ஹாலே அமைதியாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அந்த கிச்சனில் இருக்கிற, அதாவது என்ன, அந்த நாய்ஸ் அளவாவது அந்த குழந்தைகளுக்கு கேட்கணும். அப்போ தான் அவங்க பிரெயின் ஆக்டிவ் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்லீப் மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ செகண்ட், அவங்கள ஐடியலாக இருக்க வைக்காதீங்க. தேர்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரீடிங்கோ ரைட்டிங்கோ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி அவங்கள நடக்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்த ஒரு இடத்துலையா ஐடியலாக உட்காராமல் நடந்துக்கிட்டே ரீட் பண்ணு, நடந்துக்கிட்டே படி அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ½ an hour ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் சைல்டு டு, எப்படி சொல்லணும்னா அந்த நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போயிட்டு வர சொல்லுங்கள். ரவுண்ட் இன் த சென்ஸ் நீங்கள் வெளியெல்லாம் அனுப்பணும்லாம் அவசியம் இல்லை. இல்லை ஒரு 10 சிட்டப்ஸாவது போட சொல்லுங்கள். இது பனிஷ்மெண்ட் கிடையாது. அவங்க பிரெயினை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய பாடி எப்படி இருக்கும்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் எவ்வளவு அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி. ஒரு விசில் சவுண்டுக்கே அவங்க பழக்கப்பட்டு, அவங்க ஒரு விசில் எங்கேருந்தோ கோச் அடிக்கிற அந்த ஒரு விசில் சவுண்டு
டிஃப்ரெண்ட் கோச்சஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ரேஸ் கோர்ஸ் மாதிரி இருக்கிற பெரிய கிரவுண்டில் வேறு கோச் வேறு ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த குழந்தையால் இந்த விசில் சவுண்ட் இந்த மாடுலேஷன் வந்து என்னோட கோச் தான் ப்ளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த குழந்தையால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போது அப்படி ட்ரில்லு எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினில் இருக்கிற குழந்தைங்க தான் இந்த ஸ்போர்ட்ஸ் குழந்தைங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் குழந்தைகளை ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத் ப்ராப்ளம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நார்மலாக சிம்பிளாக இருக்க மேக்ஸ் ப்ராப்ளம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சம் போடுவாங்க, 2 சம் போடுவாங்க. 3வது சம் என்ன ஆயிரும்னா அவங்க பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகும். நீங்கள் வந்து ஒரே மாதிரி தான் செய்கிறீங்க, நீ படித்ததே தான் படிக்க சொல்கிறீங்க, நீங்கள் அரைச்சமாவே தான் அரைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிரெயின் வேலை பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து என்னென்னா ஹார்ட்ஸ் கொஸ்டின், அதாவது எப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பேரண்ட் என்னை ஒரு கேள்வி கேட்கலாம், என்னன்னா என் குழந்தை நான் படிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் உங்கள் குழந்தைய நீங்கள் தான் தப்பாக ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு நார்மலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத குழந்தைய படிக்க வைக்கிறது தான் கஷ்டமே தவிர, ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைங்க வந்து ஒரு அவங்களோட பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னா மார்னிங்கே அவங்க ப்ராக்டிஸ்க்கெலாம் போயிருப்பாங்க. அப்போ ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு எந்திரிச்சு பழக்கம் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு ப்ராப்பரான டயட் நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க, அப்படி தானே? ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது ப்ராப்பர் டயட் இந்த சென்ஸ் எப்பயுமே சாதமோ அந்த மாதிரி சாப்பிடாம கண்டிப்பாக வந்து நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்களோட ரெகுலர் டயட்டில் நீங்கள் எடுக்க சொல்லிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஒன்லி திங் அவங்கள எப்படி படிக்க வைக்கணும் தான் உங்களுக்கு தெரியலே வழிய. அப்போது அந்த படிக்க வைக்கிற முறைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேலஞ்சிங்கான விஷயங்கள், அதே டாபிக்ஸே சேலஞ்சிங்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத இதை நீ சால்வ் பண்ணு. இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே அவங்க வந்து அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸில் வந்து ஷைன் ஆகிறது 100% உறுதி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உனக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு மைண்டை செட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் போதும்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டனாக வாய்ப்பு இருக்குது. நீங்களே வந்து ஒரு சில கேட்டகரி பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னன்னா இவங்க வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், அப்போ உங்களோட எய்மே வந்து ஜஸ்ட் பாஸில் இருக்கும் போது அவங்க ஜஸ்ட் பாஸ் ஆவாங்களான்றதே அடுத்த கொஸ்டின் மார்க் ஆகும். நீ வந்து 70% வாங்கினா போதும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைய நீங்கள் வந்து 100% ரிசல்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்லி திங் சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம வீட்டிலையே நீங்கள் வந்து அவங்களுக்கு சில மாற்றங்களை மட்டும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையும் எப்படி ஸ்போர்ட்ஸில் ஷைன் ஆகுதோ அதே மாதிரி அகாடமிக்ஸ்லேயும் ஷைன் ஆகும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.